ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நெறைய வரவேற்பு பார்வதிக்கு நான் போட்டிருந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னா, எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னு சொல்றத விட, யார பத்தி எக்ஸ்போஸ் பண்ணப் போறோம் அப்படிங்கிறத பத்தி சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா மக்கள்லாம் சொல்றாங்க, நீங்க நெறைய பேர எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து திவ்யா தான். திவ்யா என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் அந்த வீட்டுடைய தலைவியும், அவங்க தான் டைட்டில் வின்னரும் அப்படின்னு கூட நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். எப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய நிஜமான கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த வீட்ல, பொது இடத்துல நெறைய இடத்துல இருந்தாலும், அந்த வீட்ல என்ன அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு கால்குலேஷன் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க மைண்டுக்குள்ள வருது. நம்ம இத பேசினா இப்படி போகும். நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, அவங்களுக்கு வந்துட்டு அப்படி போகும். நம்ம இப்படி எந்த நேரத்தில எத பேசுனா மக்கள் வந்து நம்மள பார்ப்பாங்க. நம்மளுடைய கேமரா வந்து நம்ம மேல திருப்பும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க அந்த கால்குலேஷன் படி நடந்துட்டு இருக்காங்க. அதோட மட்டும் அல்லாம, இப்ப அவங்க தவறான வார்த்தைகள விட்டுட்டாலோ, இல்ல வந்துட்டு ஏதாவது தவறா பேசியிருந்தாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு, அவங்க ஒவ்வொருத்தர்ட்டயா போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. எல்லார்ட்டயும் போய், "நான் இத இப்படித்தான் சொன்னேன். நான் அப்படித்தான் சொல்லுவேன்." பாயிண்ட்ஸு பாயிண்ட்ஸ் திவ்யான்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்தில ஒரு கருத்து இருக்கு. அது கரெக்ட்டு தான். ஏன்னா, அவங்க பேசக்கூடியது எல்லாமே வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இது இப்படி பேசுங்க. நான் வந்து அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ஸா வந்து சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, தான் வந்து எப்படி இந்த வீட்லருந்து நான் வந்து பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபேக்கு. அதாவது வந்து அவங்க உண்மையா இல்ல. அவங்க எப்படி உண்மையா இல்லைங்கிறது இதிலேயே தெரிஞ்சு போச்சு. யார் உண்மையா இருந்தாங்கன்னா பார்வதி தான். ஏன்னா பார்வதி தான் எப்படி நீங்க என்ன சொன்னாலும் சரி, கனி கூட ஒரு இடத்துல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூல வந்துட்டு, இந்த சாண்ட்ரா கூட என்னால நம்ப முடியாதுங்க. எதிரிக்கு கண்ணே தெரியல. எதிரிக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு யார் எதிரின்னு கூட தெரியல. போகும்போது ஒண்ணா சந்தோஷமா சிரிப்பாங்க. அதுக்கு பிறகு பின்னாடி போய் முதுகுல குத்துவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா பார்வதி எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இவங்க தான் எதிரின்னு. ஏன்னா அவங்க டைரக்ட்டா பேசுறாங்க அட்டாக் பண்ணி. அதே மாதிரி தான் திவ்யாவும். அதாவது திவ்யா வந்து திவ்யா மாதிரி இல்லவே இல்ல வீட்டுக்குள்ள. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் இப்படித்தான் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு சில காரியத்தலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளும் கூட மக்களுக்கு இத பார்த்து ஓட்டு போடுவாங்க. சில பல பிஆர்கள்லாம் வந்துட்டு திவ்யாவுக்கு பல பாட்டுகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எடா பார்க்கவே சகிக்கலடா! அப்படி என்னடா பண்ணிட்டா திவ்யா? அப்படிங்கிற மாரி தான் நமக்கு நினைக்க தோணுது. 3வது விஷயம் வந்து திவ்யாவுக்கு வந்துட்டு ஓட்டு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறது வந்துட்டு திவ்யான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஓவரால் வந்துட்டு அவுட் சைட்ல உள்ள சேனல்ஸு, இன்சைட்ல உள்ள சேனல்ஸ வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கான ஓட்டிங் வந்து திவ்யா தான் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படியே போகும் பட்சத்தில வந்துட்டு டைட்டில் வின்னராக திவ்யாவுக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கு. அதோட மட்டும் இல்லாம வந்துட்டு சேனல் வந்துட்டு சபரியும் புஷ் பண்றாங்க. இந்த 2 பேருக்குள்ள தான் வந்துட்டு போட்டிகள் இருக்குமோ அப்படிங்கிற மாரி தெரியுது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரோராவ புஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க. அதுவும் ஒரு விதமான கருத்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட வந்துட்டு, அரோராவ வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆக்குனாங்க அப்படின்னா, மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, அரோராவ வந்து வெளியேற்றுவதற்கும், இல்லன்னா 2வதா, 3வதா இடத்துக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர வந்துட்டு, டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. 2டே 2 பேருக்கு தான் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கான குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் டிவிலருந்து. ஒண்ணு வந்துட்டு திவ்யா, இன்னொன்னு வந்துட்டு சபரி. ஆனா இந்த 2 பேருமே அந்த டைட்டிலுக்கான தகுதி இல்லவே இல்ல. குறிப்பா வந்துட்டு திவ்யாவுக்கான அந்த டைட்டில் வந்துட்டு இல்லவே இல்ல. அதாவது நியாயத்துக்காக குரல் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, திவ்யா எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு அது எப்படி பயன்படுத்தணும், தான் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி பேசினா நம்ம நல்லவங்களா தெரியும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர, மத்தபடி அவங்களுடைய நிஜமான கேரக்டர் எதுவுமே வந்துட்டு பிக் பாஸ்ல வந்துட்டு பிரதிபலிக்கல. அவங்களுக்கான ஓட்டு வந்து எப்படி தான் இந்த அளவுக்கு அதிகமாக வருது அப்படிங்கிறது கூட தெரியல. மக்களே, இந்த பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத 4 பேர் தான் வந்துட்டு ட ஃபைனலிஸ்ட்டா போயிருக்காங்க. குறிப்பா 3 பேர் தான் போப்போறாங்க. ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அத பத்தியான அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் தெரியப்படுத்தல. அப்படி 3 பேரும் 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு டைட்டில் கிடைச்சாலும் வந்துட்டு, அது நமக்கு கண்டுக்க போறது இல்ல. ஏன்னா, அது 3 பேருமே தகுதி இல்லாதவங்க ஆளு. குறிப்பா வந்துட்டு திவ்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு டைட்டில் குடுக்கவே கூடாது. ஏன்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக். அவங்களுடைய அந்தோடைய செயல், அவங்களுடைய பேசுற விதங்கள், அவங்ககிட்ட சண்டை போடுற விதங்கள், சண்டை போடுற பாயிண்ட்ஸ புடிச்சு பேசுறேன். நான் இப்படி பேசுறேன், நான் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு,
அதோ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு ஒரு சீன் இருக்குது. அதாவது வந்துட்டு நம்ம விக்ரமுக்கும் நம்ம அந்த இது திவ்யாவுக்கும் சண்டை நடக்கும்போது வந்துட்டு எல்லாரும் வீட்டில் போயிட்டு அது ஏன் அப்படி பேசுகிற, அது ஏன் என் ஃபேமிலியை பற்றி பேசாதீங்க, என் ஃபேமிலியை பற்றி பேசப்பட. ஆனால் தங்க தலைவின்னு சொல்லுவாங்களே பார்வதி, அப்படியே அமைதியாக சைலண்டாக இருந்தா. அதுதான் ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க தெரியும். நீ என்ன வேணாலும் பேசிக்கிடி, உன்னை உன் கூட வந்து எத்தனை பேர்னாலும் வரட்டும், அத்தனை ஒரு வீடே புகாம்பரமாக வெடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவி மட்டும் அப்படியே அமைதியாக இருந்தா. நீ பண்ணுறதெல்லாம் நடிப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த கொடுத்த ரியாக்ஷன் இருந்தது. ஸோ திவ்யாவுக்கு டைட்டில் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய முழு எண்ணமாக இருக்குது. மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு